டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விடவே ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம வெற்றியின் அடிப்படையில் கவுண்டவுன் பேசிக்கலி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கவுடல 16வது இடத்துல பார்க்க போற படம் ஜீனியஸ். இந்த ஜீனியஸ் வந்து உங்களுக்கு ரிவ்யூவா ஒரு சில மிக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு படமா பார்க்கும் பொழுது பார்த்த ஆடியன்ஸுக்கு படம் நல்லா கதை அந்த மாதிரி திரைக்கதையெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம சுசீந்திரனுக்கு வந்து நிறைய ஃபேஸஸ் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து முடியும் வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபில அதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். அதுல இந்த ஜீனியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டைம்லலாம் சுசீந்திரன் நல்லா கதை பண்றாரு. ஆனா ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ல அவருக்கு மிஸ் ஆயிடுதுப்பா. ஏன்னா இதெல்லாம் ஒரு 2018 டைம் வந்துருச்சு. இப்பெல்லாம் வந்து ஹீரோக்கு தான் படம் ஓடுதுன்ற மாதிரி தமிழ் சினிமா மாறிடுச்சு. ஸோ அந்த லட்சணத்துல இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல கதை ஆர்டிஸ்ட் ஃபேமஸ்ன்றது கொஞ்சம் கூட இல்ல. சோ நல்ல மோஸ்டா இந்த படம் தியேட்டர்ல வந்ததே தெரியாம போயிடுச்சு. இது ஒரு ஃபிளாப் வெர்டிக்கு தான் வரும். படமா வந்து ஒரு ஜீனியஸ் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே நல்லா பேசியிருப்பாரு. திரைக்கதையில சில விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டோரியா சில பேர் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாருங்க. ஆனா படம் தியேட்டர்ல ஒரு ஃபிளாப் தான். நம்ம வெற்றியின் அடிப்படையில் ஒரு கவுண்டவுன் பண்றோம்ன்றனால இந்த அளவுக்கு டவுன் கவுண்டவுன். நம்ம கவுண்டவுன்ல 15வது இடத்துல பார்க்க போற படம் நெஞ்சில் துணிவிருந்தால். இந்த நெஞ்சில் துணிவிருந்தால்ல ஸ்டார் காஸ்ட்லாம் இருந்தது. ஏன்னா சுகிஷன் விக்ராந்த் ஆக்சுவலி விக்ராந்துக்கு மார்க்கெட்டே இல்ல. அவர் எவ்வளவு படம் நடிச்சாலும் அது ஓடுறதே இல்லைன்றது வேற விஷயம்னாலும் இங்க சுகிஷனுக்கு வந்து தெலுங்குலயும் மார்க்கெட் இருக்கு. அதனால கோ சூர்யான்னு சொல்லிட்டு அங்க தெலுங்குலயும் கொடுத்தாங்க. இந்த படத்தை ஒரே டைம்ல எடுத்ததான் தெலுங்குல ஓடிச்சானான்னு தெரியல. இங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு டைட் ஷெட்யூல்ல இந்த படம் மாட்டிக்கிச்சு. ஏன்னா நிறைய வெற்றி படங்களா தமிழ் சினிமால அந்த டைம்ல மாறும்போது இந்த படம் வந்தது. பட் தியேட்டர்ல வந்து பிக்கப் இல்லனோனே 2-3 வாரத்துல வந்து படத்தை தூக்கிட்டு மறுபடியும் சின்ன எடிட்லாம் பண்ணி படத்தை விட்டாரு. ஆனாலும் அப்போ இந்த படம் தியேட்டர்ல ஓடல. இதுவும் வந்து ஒரு ஃபிளாப் வெர்டிக்கு தான். ஆக்சுவலி இந்த ஜீனியஸ் நெஞ்சில் துணிவிருந்தால்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல வந்தது. பேரை வந்து லைட்டா கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ஆனா தியேட்டர்ல இந்த படம்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த நெஞ்சில் துணிவிருந்தால்ல வந்து உங்களுக்கு சுதீப் கிஷன் விக்ராந்த்லாம் இருந்தா கூட ஓரளவுக்கு சின்ன ஒரு ஹீரோவா தெரியும் பாங்களுக்குன்னு சொன்னா கூட கதைகளமா உங்களுக்கு நான் மகான் அல்ல. அவரோட முந்தைய கதைகளங்கள்ல ஒரு வேற மாதிரியான ஸ்கிரீன் பிளே அப்கிரேட் தான் இந்த படம் தெரியுமே தவிர ஒரு புதுசா ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எனிவே ஆக்ஷன் படம் கொஞ்சம் சர்வைவிங் கொஞ்சம் ரவுடி கிட்டன் தப்பிக்கிறது இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நம்ம கூட 14வது இடத்துல பார்க்க போற படம் வீரபாண்டியபுரம். இந்த வீரபாண்டியபுரத்துல ஜெய் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சிவசிவன் தான் பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்புறமா வீரபாண்டியபுரம் பேர் வச்சாங்க. வீரபாண்டியபுரம் கரெக்ட் தாங்க பேரு. ஏன்னா படம் உள்ள வீரம்ன்ற பேர்ல வந்து வெட்டு குத்து அருவாகிருவான்ட்டு வேற லெவல்ல வந்து படமே ரத்த கலரியா தான் இருந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த படம் தியேட்டர்ல வரும்போது நெகட்டிவ் ரிவ்யூ தான் வாங்குச்சு. தியேட்டர்ல இந்த படமும் ஓடல. ஆனா வீரபாண்டியபுரம் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஸோ ஜெய்க்கு அந்த வருஷத்துல நிறைய படம் வந்து அந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்றதுனால என்னத்தை கவுண்டவுன் பண்றது எல்லாம் ஃபிளாப் தான். ஒரு படத்துக்கு ஒரு படம் சலச்சிடலைங்க. கவுண்டவுன்லாம் வந்து என்ன நம்பர் வேணுமோ நீங்க மாத்தி கொடுத்துங்க. எந்த படமும் ஓடலண்ட் ஆகி போச்சு. இன்னொன்று வந்து நம்ம சுசீந்திரனுக்கு வந்து சில முகங்கள் இருக்குனால இந்த டைம்ல வந்து அவரோட முகம்ன்றது பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆக்ஷன்லாம் பிடிக்குது. கொஞ்சம் வேற மாதிரி படம் எடுக்கலான்ற மாதிரி இறங்கிட்டாரோ. ஏன்னா சுசீந்திரன் ஒரு நல்ல டைரக்டர். பட் அவருக்கான அந்த ஃபேஸஸ் மாறிட்டே இருந்தது. நம்ம கூட 13வது இடத்துல பார்க்க போற படம் சாம்பியன். இந்த சாம்பியன்ற படம் வந்து உங்களுக்கு ஃபுட்பாலை மையப்படுத்தி வந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம சுசீந்திரனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றதே ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை வேற லெவலில் மனுஷன் பிச்சு பெடல எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவருக்கு பெரிய ஒரு நேம் இருந்தது. ஸோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாம்பியன்ற படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கும். ஆனால் அறிமுக ஹீரோ கொஞ்சம் யாருன்றே தெரியாத ஃபேஸஸ்லாம் உள்ள போட்டு படம் எடுத்திருப்பார். சுசீந்திரனுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல டேரக்டரா ஃபேம் கிடைச்சது அவரோட ஆரம்ப காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் அவர் அதை பெருசாக காப்பாற்றிக்காம படங்கள் எடுத்து நல்ல கதைகளும் நல்ல திரைக்கதை பண்றதுலாம் சுசீந்திரன் வந்து ரொம்பவே கெட்டிக்காரா இருந்தார். ஆனால் அவரு என்னவோ வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நீ வந்து ஹீரோவா இருக்கிற அந்த படம் கதையை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வந்து அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் வேல்யூ பண்ணாதனால அவர் இந்த மாதிரி இறங்கிட்டாரா என்னன்னு புரியல. எனிவே சாம்பியன் கதைகளமா பார்க்கும்போது நல்ல கதைகளமா இருந்தாலும் ஃபேம் இல்லாத ஒரு படமா இந்த ஒரு காலகட்டத்திலலாம் வந்து தியேட்டர்ல ஓடுவாங்க. ஸோ ஃபிளாப் தான். அட்ரு ஃபிளாப் டிசாஸ்டர் எது வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா படங்களையும். நம்ம கூட 12வது இடத்துல பார்க்க போற படம் கெனடி கிளப். இந்த கெனடி கிளப்ல வந்து நம்ம சசிகுமார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. பாரதி ராஜாவும் இருப்பாரு. இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா உமன்ஸோட கபடியா வந்து பேசுற படமா இருந்தது. இது வந்து நம்ம பிகில் வந்தது பாத்தீங்களா. அல்ல கதிருக்கு அப்புறம் நம்ம பிகில் ஒரு வருஷம் அந்த மாதிரி தான். பாரதி ராஜாக்கு அப்புறம் நம்ம சசிகுமார் ஒரு வருஷம் இந்த மாதிரி வந்து ஒரு கபடி வெர்ஷன்ல பிகில் வச்சுங்க இதை. ஆனா நம்ம சுசீந்திரன் பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் படமே கபடி தான் பாய்ஸை வச்சு. ஸோ அதுல ஒரு வேற லெவல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வெனிலா கபடி குழுக்கும் அதோட கண்டினியூஷன் இவர் தான் கதை எழுதினாரு. பட் அந்த படம் வேற ஒருத்தவங்க எடுத்தாங்க. ஆனா இங்க உமன்ஸை வச்சு கபடி பண்ணி ஸோ அந்த படம் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ்டா சில பேர் கொடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு இந்த கபடியில நல்ல படமா பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் இல்ல ஏதோ கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். சசிகுமார் ஒரு ஃபேம் ஆக்டர் இருந்தாலும் அவருக்கு அன்னைக்கு எங்க ஃபேம் இருந்தது. ஸோ அதனால சசிகுமார் எவ்வளவு படங்கள் தியேட்டர்ல ஃபிளாப் ஆன மாதிரி இந்த படமும் ஃபிளாப் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு பெருசா எங்கேஜா இல்ல இது அவரோட முதல் படம் மாதிரி இல்லாம. எனிவே உமனுக்கு வந்து ஒரு கபடி படம் அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இதுவும் தியேட்டர்ல போல. ஆனா அந்த சசிகுமார் பாரதி ராஜான்றதுல ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்ம் இருந்தது. ஸோ அதனால நம்ம இந்த ஒரு டாப் கொண்டு கொடுத்துருக்கோம். நம்ம கூட 11வது இடத்துல பார்க்க போற படம் ராஜபாட்டை. இந்த ராஜபாட்டை வரும்போது சுசீந்திரனுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட். ஏன்னா மனுஷன் வந்து படம் எடுத்து எல்லாமே இட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல படமும் எடுப்பாரு, கமர்ஷியல் படமும் எடுப்பாரு, ஸ்போர்ட்ஸ் படமும் எடுப்பாரு. அந்த மாதிரி வேற லெவல் பேர் இருங்க இவருக்கு. தேசிய அவார்டு வாங்கின டைரக்டரா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்கும்.
பார்க்கும்போது விக்ரம் கூட, அதுவும் விக்ரமுக்கு வந்து பல கெட்டப் அது இதெல்லாம் சொல்லி இந்த படம் பெரிய பில்டப்ல வந்தது. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பில்டப் எல்லாமே ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கீங்க. சரி, அதை விட்டுருவோம். படத்துல என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா, படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே வந்து கலவையான விமர்சனத்தை தாண்டி நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குற அளவுக்கு ரிவ்யூவர்ஸ் மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்றதும் இந்த ராஜபட்டைக்கு பெருசாக கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த படம் தியேட்டரில் ஃபிளாப் ஆயிடுச்சு. என்னதான் ஃபிளாப் ஆனாலும் விக்ரம் அப்புறம் இந்த ஸ்டார் காஸ்டிங் கொஞ்சம் பெரிய படமா வந்து இந்த மாதிரி காரணங்களால ஒரு 25 நாள் கிட்ட தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். கெனடி கிளப்பை விட இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்றனால டாப்ல கொடுத்துருக்கேன். ஃபிளாப்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய நஷ்டம் சொன்னாலும் கெனடி கிளப் மட்டும் லாபமாக கொடுத்தது, அதுவும் லாஸ் தாங்க. கெனடி கிளப் நல்லா இருந்தாலும் அது போல, இது சின்னதாச்சு போச்சுன்ற ஒரு காரணத்தால் மேலே கொடுத்துருக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜபட்டை தான் கடைசி இடம். ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ்ன்றது இந்த படம் கொடுத்தது. நமக்கு உள்ள 10வது இடத்துல பார்க்க போகிற படம் குற்றம் குற்றமே. குற்றம் குற்றமேன்ற ஒரு படம் வந்து எங்களுக்கு தெரியாது. இது என்னடா 10வது இடத்துல வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜெயின் நடிச்ச படம் தான். வீரபாண்டியபுரத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு படம் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட படங்கள் நிறைய இதில் வந்து அரிசுத்தம் ஒருத்தர் இருக்கார், அவரும் நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த குற்றம் குற்றமே வந்து ஒரு சின்ன ஒரு உளவியலான கான்செப்டை வச்சுட்டு ரொம்பவே அழகாக எடுத்து கொடுத்துட்டாரு சொல்லலாம். கலைஞர் டிவிலேயே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிடி ரிலீஸ் அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ லாபத்துக்கு வித்துருப்பாங்க. கதைக்களமாக பார்க்கும் பொழுதும் ஒரு சின்ன அந்த உளவியல் காரணம் ஆக்சுவலி அது தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட அந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓடிடியில் ஒரு மைல்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்தது. லாபத்துக்கு வித்துட்டாங்க. எனிவே அதனால கவுண்டர்ல டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலி நம்ம சுசீந்திர ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது இவர் இந்த மாதிரி தான் இறங்கிட்டாரு. ஆக்சுவலி அவர் வந்து சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு மினிமம் லாபம் கிடைச்சா போதும் அந்த மாதிரி இறங்கிட்டாரு. ஏன்னா பெரிய திங்கிங் உள்ள மனுஷன். அழகா வந்து உட்காந்து வந்து ஒரு சம கான்செப்டா ஒரு சூப்பர் ஹீரோவை பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணனா பண்ணிருக்கலாம். எனிவே சின்ன ஒரு ஃபினான்ஷியல் ஒன்னா போதும்ன்ற மாதிரி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன் நினைக்கிறேன்னு சொல்றேன்னா, எனக்கு அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுது. ஸோ அவரோட கேரக்டர் அதான் சொல்லிட்டு நம்ம யாரையும் தப்பா பேசக்கூடாது. அதுக்குன்னு நான் தோன்றதையும் பேசாம போக கூடாதுல்ல. ஏன்னா அவரோட அந்த படங்களோட சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் தெளிவாக தோணுதுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ற அவ்வளவுதான். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் மாவீரன் கிட்டு. இந்த படத்துல விஷால், ஸ்ரீதிவ்யா காஸ்டிங் எல்லாம் சூப்பரா இருந்தது. படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால நல்லாவே பாராட்ட படம் தான். ஏன்னா சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, என்ன சொல்றது, ஒதுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு சூப்பர் கான்செப்டா ஒரு போராளி மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம விஷ்ணு விஷால் பசுபதி இந்த கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா அந்த படம் எடுத்திருப்பாரு. பாராட்டு வாங்கினாலும் அன்னைக்கு இருந்த டைட் ஷெட்யூல்ல இந்த படம் வந்து பெருசா ஓட முடியலைங்க. இதுவே மாரி செல்வராஜ்லாம் எடுத்திருந்தாருன்னா இந்த படம் செமையா ஓடி இருக்கும். அதுக்கான ஒரு படம் தான். ஆனால் ஸ்கிரீன் பிளேல கண்டிப்பா சின்னதா ஒரு லேக் இருக்கும் சொல்லலாம். எனிவே கான்செப்டா பார்க்கும்பொழுது அவர் சொன்ன அந்த கருத்தா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம்ன்றது வந்து கொஞ்சம் ஏத்துக்க வேண்டிய படம்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆனால் தியேட்டரில் இந்த படம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஆவரேஜ் சொல்லலாம். அது கூட ரொம்ப மேக்ஸிமா தாங்க இருக்கும், ஒரு அபோ ஆவரேஜ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். எனிவே கான்செப்டா, கதையா, திரைக்கதையா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மாவீரன் கிட்டு ரொம்பவே சூப்பரான படம். ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சுசீந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர் அப்படின்றதுக்குலாம் இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த படம் பிடிக்காம வரல, ஆனால் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ரொம்ப லேக் கொடுத்துட்டாரு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் பாயம்புலி. பாயம்புலி நம்ம விஷால், சமுத்திரகனி, காஜல் அகர்வால்னு சொல்லிட்டு அப்ப நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங். விஷாலுக்கும் ரொம்பவே சூப்பரா இந்த படம் வந்தது. கதையா, திரைக்கதைகளமா எல்லாமே கமர்ஷியல் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் பேக்டா எல்லாமே நல்லா இருந்தா கூட ஸ்கிரீன் பிளேல சின்னதா லேக் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இந்த கதையா பார்க்கும்போது அவ்வளவு பெரிய அழுத்தமா இல்லையே அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வந்தது. அதை தாண்டி இன்னைக்கு இருக்க அந்த டைட் ஷெட்யூல் எல்லாம் இந்த படத்தோட கான்செப்ட் அவ்வளவு பெருசா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து அமைஞ்சில்ல. ஸோ அதுக்கேற்ற அந்த கான்செப்ட்டுக்கு தியேட்டரிக்கல ஒரு ஆவரேஜ் ரேஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விஷால், காஜல் அகர்வால் மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பாயம்புலின்னு ஒரு படம் வந்தது, ஓரளவுக்கு மைல்டா போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எதுவுமே வந்து உருப்படாமல் இருந்தது. இல்லை ராஜபட்டை வந்து கொஞ்சம் உங்களுக்கு போயிருந்தாலும் அது ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய ஃபிளாப். இங்கேயும் வந்து ஒரு விஷால்லாம் வந்து பெரிய ஆளுன்றதுனால ஒரு நல்ல பட்ஜெட்னாலும் ராஜபட்டை அளவுக்கு உங்களுக்கு பாயமொழி கண்டிப்பாக தோல்வி ஆகல. ஆனால் இதுவும் நம்ம சுசீந்திரனோட அந்த டேலண்ட்டை நிரூபிச்சு அந்த கமர்ஷியலில் வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்க முடியாத ஒரு படமாக தான் மாறிடுச்சு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் இங்கே தாங்க நம்ம சுசீந்திரனோட இன்னொரு பேச சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு கொரோனா டைமில் தியேட்டரிக்கலே லாக்கில் இருக்கும்போது இந்த படம் தியேட்டரிக்கல வருது. காசை வாங்கிட்டு படம் எடுப்பாங்க, இவ்வளோ காசு கொடுத்துறேன் இந்த ஒரு மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு சினிமாவில் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே லோ பட்ஜெட். அவர்கிட்ட பாரதி ராஜா இருக்காங்க, சிம்பு கால் ஷீட் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் ஒன்றுமே இருக்காது. வெறுமனே கொரோனாவில் வந்து ஏதோ சின்ன சின்ன இடத்துல வச்சு எடுத்த மாதிரி எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் கான்செப்டா விஷயம் இருக்கும். ஆனால் படத்தில் வந்து லொகேஷன்ஸே பெருசாக இல்லாததுனால அந்த கொரோனா சிச்சுவேஷனில் படத்துக்கே கொரோனா கதையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சேர்த்ததுனால இந்த படம் அவ்வளோ பெருசாக யாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ரொம்பவே மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்குச்சு. ஆனால் அந்த டைமில் தியேட்டரிக்கல படமும் பஞ்சம். எனவே கொஞ்சம் ஃபேமிலியாக கொஞ்சம் அப்படியே கலகலப்பாக போயிட்டு ட்விஸ்டோட எல்லாம் இருக்கவே ரொம்ப ஓவரா மொக்கலாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சுட்டு சிம்பு ஒல்லியா இருக்கிறலாம் அவ்வளோ பெருசாக எதிர்பார்த்து வந்தா கஷ்லிகை ரொம்பவே கிளியராக சொல்லணும். உங்களுக்கு படம் மாதிரியே இல்லைங்க, ஒரு சீரியல் மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இதுதான் சொன்னேன். இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சுசீந்திரனுக்கு ஆல்ரெடி நிறைய படங்கள் தோல்வியா இருக்கு. நல்ல நல்ல கதைகள் சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படம் பண்ணி அவர் என்னவோ வந்து அவர் கதைக்கு வந்து ஒரு படம் பண்ணி ஃபினான்ஷியலா ஒரு செட்டில் ஆகணுன்ற மாதிரி ஃபினான்ஷியலா செட்டில் ஆகணும் கிடையாது. ஏன்னா பாவம் அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணல. ஃபினான்ஷியலா வந்து ஒரு சர்வைவிங் இருக்கணுன்றதுக்கோசம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணாரான்ட்டு ஒன்றும் புரியல. இதுக்கு தான் நான் சொல்றேன், என்னடா இந்த மாதிரி தப்பாலாம் சொல்றேன், அதனால உங்க சேனல் சப்ஸ்கிரிப்ஷனே வர மாட்டேங்குது அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் யாருமே தப்பா சொல்ல, இங்கே எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. நம்ம பார்க்குற விஷயங்களை சொல்றோம். ஈஸ்வரன் மாதிரி வந்து ஒரு சிம்பு கால் ஷீட்லாம் கிடைக்குதுன்னு போது எப்படி படம் எடுத்துடணும், அதை ரொம்பவே
பெஸ்ட்டாக எடுக்க முடியாமல் சாதாரண ஒரு கொரோனா ஷெடியூலுக்குள்ளே ஏதோ படம் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேரக்டர்ன்ற நேமை வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணிட்டீங்களே. ஒரு பெரிய டேரக்டர்ன்ற நேம் இருந்தாலும் அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவருக்கு ஒரு 5-6 படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த விதத்தில் கூட இதை பண்ணிருக்கலாம். எனவே இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்கோசம் நம்ம சொல்கிறோம். யாரையும் நம்ம குறிப்பாக வந்து பாயிண்ட் பண்ணி அவங்கள நெகட்டிவாக பேசல. இருக்கிற அத்தனை கருத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நமக்கு வந்து 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆதலால் காதல் செய்வீர். இந்த ஆதலால் காதல் செய்வீர் ராஜபட்டை ஃப்ளாப்புக்கு அப்புறம் வருது. அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அந்த டேரக்டர்ன்ற உச்ச பேரெல்லாம் ராஜபட்டை வந்து தூக்கி போட்டு மெச்சிச்சு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கே கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் படம் எடுத்துருந்தோமே, அது தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து ஒரு கதைக்களமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாட்டீங்களா, சுசீந்திரனுக்கு வந்து கதை திரைக்கதை பண்ணுறது அதுவும் கான்செப்டாக வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். அது எல்லாருமே வந்து ரொம்பவே ரசிக்க வச்சு கைத்தட்ட வைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த ஆதலால் காதல் செய்வீர் அந்த யங்ஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் கிளைமேக்ஸ் வச்சு பாருவாங்க. மனுஷன் தியேட்டரில் 40 நாள் 50 நாளைக்கு சர்வே ஆயிடுச்சுங்க. ரொம்ப சின்ன படமாக தான் வந்தது. சுசீந்திரனுக்கு அப்போ பேர் இருந்தாலும் அது சுசீந்திர படம் அவ்வளோ பெருசாக ஐடென்டி பண்ணலாம். ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் சுசீந்திர படமா சூப்பராக இருக்குப்பா. கான்செப்டாக வந்து ஜெயிச்ச படம் சொல்லலாம். அந்த வழக்கு என்று ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த படம் மாதிரி இந்த படம் வந்து ரொம்பவே நிறைய பேரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு அந்த கதை அம்சமாக. தியேட்டரிக்கல் சர்வைவிங் இருந்தது, சின்ன பட்ஜெட் வேற. ஸோ அதனால இந்த படம் ப்ராஃபிட் ஆகும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனக்கும் சுசீந்திரனோட பல படங்கள் பார்த்திருந்தாலும் அதில் வந்து நிறைய படங்கள் பிடிக்கும். எனக்கு ஒரு 4-5 படங்கள் பிடிக்கும். அதில் கண்டிப்பாக ஆதலால் காதல் செய்வீருக்கு என்னோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த கான்செப்ட். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் என்ன ஒரு படம் அப்படின்றதான். இந்த மாதிரி படம்லாம் பார்த்து நம்ம ஃபயர் விட்டுருக்கோம். ஸோ அப்படியா இருந்த டேரக்டர் வந்து இந்த சினிமா வர அந்த மாதிரி மாத்திருச்சுன்னு சொல்லலாம். எனவே ஆதலால் காதல் செய்வீர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பொதுமக்களாக நிறைய யங்ஸ்டராக வந்து கவர் பண்ணக்கூடிய படம் தாராளமாக சொல்லுவேன். யாராச்சும் பார்க்கலாம் தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ரொம்பவே ஒரு நல்ல படம் நான் சஜஷன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க, நல்லா ஃபயர் விட்டுட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. இந்த கிளைமேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு 5வது இடத்துல பார்க்க போகிற படம் அழகர் சாமியின் குதிரை. அழகர் சாமியின் குதிரை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் ஏதோ நல்லா கொடுத்துட்டார், செகண்ட் படம் கமர்ஷியலாக பெரிய ஒரு வெற்றி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படம் அதுவும் அப்புக்குட்டி மாதிரி ஒரு ஆளை ஹீரோவா வச்சு என்னடா பண்ண போறாரு இந்த மனுஷன், அவருக்கு ஒரு டைரக்டர் நேம் இருக்கு, இப்படி ஒரு படம் எடுக்கிறாருன்னு பார்த்தா இதுதான் என்னோட 2வது படமாவே இருந்தது. ஆனா யாருமே ப்ரொடியூஸ் பண்ணலன்றதுனால ஒரு கமர்ஷியலிட்டி கொடுத்துட்டு இந்த படத்தை எடுக்கிறாரு. படம் வந்ததுக்கு அப்புறம் தேசிய விருதே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வேற மாதிரி மனுஷன் படம் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த அழகர் சாமியின் குதிரை அந்த கதை திரைக்கதை இதுதாங்க சுசீந்திரன். இந்த சுசீந்திரனை தான் நாங்க ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணிட்டோம்ன்றத பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள்ல ஃபினான்சியலா அவருக்கான பிரச்சனைகள் வந்தனால மிஸ் பண்ணிட்டோம்ன்றத தாண்டி ஒரு கலைஞனா நிறைய படங்கள் கொடுக்கணும்ன்றத தாண்டி அவர் வேற எதாச்சும் அடாப்ட் ஆயிட்டு நல்ல படங்களை மட்டும் கொடுப்பன்றிருக்கலாம். ஏன்னா அழகர் சாமியின் குதிரை மாதிரி ஒரு படம் கொடுத்தவரலாம் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு விஷயம்லாம் ரொம்பவே நெருலா இருந்ததுன்றனால தான் இந்த அளவுக்கு பேசியிருக்கோம். அழகர் சாமியின் குதிரை தியேட்டரிக்கலாவும் என்னதான் தேசிய விருது வாங்கிடுச்சு, அப்புக்குட்டி ஹீரோ இவரெல்லாம் யார்டா ஹீரோவா போய் தியேட்டரிக்கல உட்காந்து பார்க்கறதுன்றதெல்லாம் தாண்டி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் கிட்ட தியேட்டரிக்கல் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ ஒரு வெற்றி படம்ட்டே சொல்லலாம் அழகர் சாமியின் குதிரை ஃபினான்சியலாவே. அதை தாண்டி நம்ம சுசீந்திர இடத்துலயே ஒரு வேற லெவல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த படம் கேட்டீங்கன்னா நம்பர் 1 படம் அழகர் சாமியின் குதிரை தான். தேசிய விருதே கொடுத்துறாங்க. நான் சொல்றது நமக்கு 4வது இடத்துல பார்க்க போற படம் ஜீவா. ஜீவால விஷ்ணு விஷால் ஹீரோ. கிரிக்கெட்ல வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் இந்த ஜீவா மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக பெருசா தோல் உரிச்சு கட்டிட்டாங்க படத்துல. படத்தை கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா கொடுத்தது மட்டும் இல்லாம கான்செப்டாவும் பாத்தீங்கன்னா மனுஷன் வேற லெவல்ல கதை திரை கதைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா ஹிட் அடிச்சிருப்பாரு. தியேட்டரிக்கல் இந்த படம் பாத்தீங்கன்னா 50 நாளைக்கு நல்லாவே சர்வே ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு வெற்றி படம். சூப்பர் ஹிட் படம்ட்டே சொல்லலாம். அழகர் சாமியின் குதிரை கூட சூப்பர் ஹிட் சொன்னாலும் இதை நான் சூப்பர் ஹிட்னே சொல்லுவேன். இதை தான் பேசிட்டு இருக்கோம். நான் கடைசி கவுண்டர்லாம் வச்சு பேசினதை பார்த்துட்டு என்னடா சுசீந்திரன் பத்தி எவ்வளவு பேசுறான், எவ்வளவு பெரிய டேரக்டர் அப்பெல்லாம் யோசித்தால நம்ம ஒரு ரசிகனா இருந்து சில விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த 6 படம் பாருங்க, இந்த கவுண்டர்ல இருக்க 6 படம் தாங்க சுசீந்திரன். அவ்வளவு பெரிய ஒரு நல்ல டேலண்டட் மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே சூப்பரா கதையா திரைக்கதையா எவ்வளவு பெருசா கொடுத்து அது எல்லாமே தியேட்டரிக்கலையும் ஹிட் அடிச்சிருக்காரு. என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. இனிமே ஜீவா கண்டிப்பா தியேட்டரிக்கலா ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம பல ஆடியன்ஸ் கிட்டயும் அவங்க மனசுலயும் ஹிட் அடிச்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் கிரிக்கெட் பாக்குறீங்க. ஸோ அவங்க எல்லார் மைண்ட்லயும் ஜீவான்ற ஒரு படம் கண்டிப்பா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் படத்தை கொடுத்தவர் தான் நம்ம சுசீந்திரன். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் வெண்ணிலா கபடி குழு. வெண்ணிலா கபடி குழு தான் நம்ம சுசீந்திரனுக்கு முதல் படம். இந்த படம் வரும்போது தியேட்டரிக்கல யாரா இந்த படம் என்னடா இந்த படம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்ல. ஆனா படம் அந்த 1 வாரம் 2 வாரத்துல சமையா பிக்கப் ஆயிடுச்சு. படத்துக்குள்ள இருக்க ஆர்டிஸ்ட் விஷ்ணு விஷாலுக்கே இந்த படம் தான் முதல் படம். அவர் இனி என்னதான் பெரிய ஹீரோவா இருந்தாலும் எல்லாருமே சூர்யா ஆகட்டும் அப்புறம் நம்ம அப்புக்குட்டி ஆகட்டும் இந்த மாதிரி காஸ்டிங்ல ஒரு புது ஒரு விஷயம் தான் சொல்லும். டைரக்டர் மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும். ஆனா கதைன்றது பாத்தீங்கன்னா அத்தனை பேரையும் ஈர்க்கிற ஒரு கதை. கபடியில வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கில்லி மாதிரியான படங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா ரியல் கபடி படம் அப்படின்னு சொல்லி இந்த வெண்ணிலா கபடி குழு அமைஞ்சது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கபடி தான் சொல்லுவோம். ஸோ அந்த கபடியை ரொம்பவே பெருமைப்படுத்துற விதமா அதுவும் அந்த கிராமத்தோட அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகா அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாங்க விண்டேஜ் சுசீந்திரன். விண்டேஜ் சுசீந்திரனா சும்மா கிடையாது. அவரோட முதல் படம் அத்தனை ஆர்டிஸ்டையும் புதுசா வச்சு இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஒரு ஒர்க் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்ன்றத தாண்டி வெண்ணிலா கபடி குழு மாதிரி உங்களுக்கு சாம்பியனோ இல்ல ஜீனியஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. வெண்ணிலா கபடி குழு ஒரு அல்டிமேட். அதே சமயம் 2009 இருந்த மாதிரி தமிழ் சினிமா 2018 எல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு ரசிகனா நம்மளுக்கே தெரியும் போது சுசீந்திரன்
சுசீந்திரனுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த லேட்டஸ்ட் கொண்டு பேசமெல்லாம் கொடுத்த ரிவ்யூ இருந்தது. ஆக்சுவலி இந்த வெண்ணிலா கபடி குழுன்றத கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் தியேட்டரிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் கிட்ட ரன் கொடுத்தாங்க. அப்போ படிக்காதவன் வில்லு போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்த படம் இது. தியேட்டரிக்கில் படம் பெருசாக இல்லாதனால இந்த படம் வந்தது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அதுவும் அந்த பரோட்டா சூரிய காமெடிலாம் வந்து ரொம்ப பெருசாக ஹிட் அடிச்சதுனால ஓவராலாக இந்த வெண்ணிலா கபடி குழுன்றது கண்டிப்பாக நம்ம ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம். அதை தாண்டி ஒரு மெகா ஹிட்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து இந்த படத்துக்கு பெரிய ஆட்களே கிடையாது. ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்கும். ஆனால் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயம் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸும் ஆகட்டும், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடும் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ மெகா ஹிட்னு சொல்கிறதுலையும் தப்பு இருக்காது. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் நான் மகாநல்ல கார்த்திக் காஜல் அவரால் நடித்த படம். ஆக்சுவலி கார்த்திக் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ விளையாட்டாக ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூரியெல்லாம் வச்சு அந்த காமெடி கிமெடின்ட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் கொடுத்துட்டு பாருங்க மனுஷன் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலி ரவுடிஸ்டுக்குள்ளேயும் அந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் வந்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயத்தையும் வந்து வேற லெவலில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆக்சுவலி படம் அந்த அளவுக்கு ஒரு சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் அப்ன்றது ஃபர்ஸ்ட் அப்ன்றது ஜாலியாக கமர்ஷியலாக கொண்டு போயிட்டு இருப்பாரு. இது தாங்க விண்டேஜ் சுசீந்திரன். ஆக்சுவலி படம் வந்து ஒரு கதை எடுக்கிறதாகட்டும், அதோட திரைக்கதையாகட்டும், அதோட சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அல்டிமேட்டடாக பண்ணுவார் நம்ம சுசீந்திரன். ஸோ அவரெல்லாம் மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரிலாம் டாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோலாம் ஒரு கண்ணில் படாது. அப்படி பட்டுனா கூட யாரை பார்த்து என்னடா பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல மாதிரி ஒரு படம்லாம் வந்துன்னா அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். வெண்ணிலா கபடி குழு மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை கொடுத்து ஒரு சாதாரண ஆக்டர்லாம் வச்சு நல்லா நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஐடென்டிட்டியில் இருக்க ஹீரோ வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை எந்த அளவுக்கு தாறுமாறாக வேற லெவலில் கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ண முடியுமோ அதை தாண்டி படத்தை த்ரில்லிங்காகவும் பண்ணி கான்செப்டாகவும் மெசேஜபிளாக கூட எடுத்துக்கலாம் இந்த நான் மகாநல்ல. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றிலாம் பேசினா ரொம்ப பெருசாக போகணும். ஏன்னா எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லியிருப்பார். ஒரு அப்பாவுக்கு பையன், ஒரு மிடில் கிளாஸோட ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை ரொம்பவே அழகாக பேசியிருப்பார். ஸோ ஒன்றும் இல்லைங்க, விண்டேஜ் சுசீந்திரனோட மாஸ்டர் பீஸ் தாங்க சொல்லணும் இதெல்லாம். ஆக்சுவலி இந்த நான் மகாநல்ல தியேட்டரிக்கில் வரும்பொழுது தியேட்டரிக்கில் அப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தால இந்த படம் 100 நாள் சர்வைவிங் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி 50 நாளைக்குள்ள இந்த படம் ஓடின அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்பவே மிக பெருசு. அதை தாண்டி பல பேரை பார்த்தவங்க எல்லாருமே வாய் அடிச்சு என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, வேற லெவலில் இருக்கேடா படம் அப்படிங்கிற அளவுக்கு மிக பெருசாக வந்து ஃபயர் விட்ட படத்தில் இந்த நான் மகாநல்ல ஒரு டாப் ரேஞ்சுட்டே சொல்லணும். இந்த படத்தோட ஹிட் வரைக்கும் நம்ம சூப்பர் ஹிட்ன்றது ஒரு மெகா ஹிட்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திக் வந்து அப்போ வளர்ந்து வர ஹீரோ தான். கிட்டத்தட்ட ஒரு 3 படம் தான் வந்திருக்கும். இது 4வது படம். காஜல் அவராலும் இந்த படத்தில் தான் ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் துப்பாக்கியில் பெரிய ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமஸ் கிடையாது. அப்புறம் அவர் வெண்ணிலா கபடி குழுவில் வரத்து விட்ட சூரி தான். ஆக்சுவலி படமாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவான மாதிரி இருக்கலாமே தவிர ஒரு நார்மல் பட்ஜெட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் கிடையாது. அதுக்கேற்ற ஒரு ப்ராஃபிட்லாம் இந்த நான் மகாநல்ல கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் பாண்டிய நாடு. கதைக்களமாக பார்க்கும்போது உங்களுக்கு கடைசியாக சொன்ன 2 படத்தோட வந்து இது ஃபைட் பண்ணுமான்ற டவுட் இருக்கு. ஆனால் இதுவும் வந்து ஒரு ஃபைட்டிங் கான்செப்ட் தான். ஏன்னா சாதாரண ஒரு ஃபேமிலிக்காக ஒருத்தர் வந்து என்ன அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறான்றதுலாம் அந்த கான்செப்ட். ஆக்சுவலி இதெல்லாம் தாங்க விண்டேஜ் சுசீந்திரன். அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான விஷயமே இதுதான். மனுஷனோட ஸ்கிரிப்ட்ன்றதுலாம் இப்போ நிறைய பேர் சுசீந்திரன் வந்து கவுண்டர் போடுங்கன்றீங்க. எனக்கே வந்து ரொம்பவே பிடிச்ச டேரக்டர் சுசீந்திரன். அதுவும் நான் மகாநல்ல பார்த்துட்டுலாம் வந்து விழுந்துட்டுன்னு சொல்லணும். ஸோ பாண்டிய நாடும் பார்க்கும்பொழுது வந்து என்னடா இது சாதாரணமாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த படம் போக போக ஆக்சுவலி அந்த படத்துக்குள்ள அவர் கொடுக்குற அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி அந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆலினால் அழகுராஜா அப்புறம் ஆரம்பம் இது 2 தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வருது. பாண்டிய நாடு விஷால் படம், விஷாலுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டிய நாடு அந்த ஒரு கிளாஸில் தேட்டரிக்கில் இருக்க ஆலினால் அழகுராஜா தூக்கி போட்டு இந்த படம் அப்படியே சர்வே பண்ணி வந்தாலும் பிற்காலத்தில் ஆரம்பத்துக்கே சவால் விடுற அளவுக்கு இந்த படம் தேட்டரிக்கில் ரன் 110 நாளைக்கு மேலே ஓடி இருக்கும். ஆக்சுவலி அதை தாண்டி பார்க்கறதுக்கு படம் வந்து சைலண்டாக இருந்தாலும் ஒரு ஸ்லீப்பர் ஹிட்ன்றதுல ஒரு மெகா ஸ்லீப்பர் ஹிட்னே சொல்லலாம். பாண்டிய நாடு வந்து அந்த வெற்றி நாள் பெருசு. உங்களுக்கு நான் மகாநல்ல படத்தை விட பாண்டிய நாடு வந்து தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெருசாக இருக்கு. ஆக்சுவலி படமாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் மகாநல்ல விட பாண்டிய நாடு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் மாதிரியும் தெரியாது. அதனால நம்ம ஒரு வெற்றி இன்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றதுனால பாண்டிய நாடு தான் முதலிடம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, பாண்டிய நாடு இதுக்குள்ள வந்து ஒரு ஃபைட் பண்ணுவீங்கன்றதை தாண்டி அழகர் சாமியின் குதிரையும் கொண்டு வந்துருவீங்க. ஸோ அதெல்லாம் பெஸ்ட் படமா நம்ம சுசீந்திரனுக்குலாம் கண்டிப்பாக பெஸ்ட் படம் பண்ணணும். இட் ரேஞ்சில் இல்லைனா கூட இப்போ சாம்பியன்லாம் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் கூட டாப்பில் வரும். ஏன்னா நல்ல படங்கள்ன்றதுல நம்ம சுசீந்திரன் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இந்த வீரபாண்டியபுரம், ஈஸ்வரன், குற்றமே இந்த மாதிரி வந்து அவருடைய இமேஜை குறைச்சிக்கிற மாதிரியான படங்களும் பண்ணிட்டாருன்றனால தான் நான் ஸ்டார்டிங்கில் பேசின விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஆதங்கமாக இருந்தது. ஸோ மற்றபடி சுசீந்திரன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் சினிமா டைரக்டர்ன்றதை தாராளமாக சொல்லலாம். அவரோட டாப் 6 படங்களே போதும் அதை வந்து தமிழ் சினிமாவில் எடுத்து கட்டியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து இயர்லிக்கு ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட், கரெக்டான ஒரு சம கதையோட இன்றைக்கும் நல்ல படம் வந்தால் ஹிட் அடிக்கும். ஏன்னா ஜோ பார்த்துட்டோம், அப்புறம் இப்போ ரணம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம கதையோட சுசீந்திரன் ஒரு பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நேற்று சரண் சொன்ன மாதிரி தான். சரண் இப்படி ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சூப்பர் படங்களாக கொடுத்து ஃபியூச்சரில் வந்து அவருக்கும் அந்த படங்கள்லாம் நல்லா இருந்தாலும் அவரால் இனிமேல் வர முடியாது. ஏன்னா கமர்ஷியல் அந்த அளவுக்கு தர முடியாதுன்னு ஆயிடுச்சு. பட் இங்கே சுசீந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல், ஃபீல் குட், ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையாளுறவர். அவருக்கு வந்து இன்னும் அந்த ஒரு ரேஞ்ச் போயிடலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வெற்றி படம் தரணுன்றதுல நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இன்னொன்று நம்ம சரணுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் பேக்கில் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு நியூ ஃபயர்லையும் இருப்பார். எனவே இன்னைக்கு இருக்க சினிமா சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம சுசீந்திரனுக்கு தெரியும். ஸோ அவரோட விண்டேஜ் சுசீந்திரன் மாதிரி ஒரு படம் வரணும்ட்டு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.